அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி பிறந்து விட்டது. இந்த வருடத்தின் 6வது மாதத்தின் முதல் நாள். இன்னைக்கு முதல் நாள் திங்கட்கிழமையாக இந்த வாரத்தில், அதாவது வாரத்தின் முதல் நாள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறை. ஆனால் இந்த மாதத்துக்கு முதல் நாள் திங்கட்கிழமையாக அமைந்து விடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ, ஹாலிவுட் உலகின் முடிசூடா ராணியாக திகழ்ந்த மர்லின் மன்றோ பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 1926ஆம் ஆண்டு பிறக்கிறார். இயற்பெயர் நார்மா ஜெனி மார்டன்சன். சிறு வயதிலேயே அம்மா மனச்சிதைவுக்கு உள்ளாகி காப்பகத்தில் சேர்க்கப்பட்டதால் இளமை பருவத்தில் வறுமையில் வாடினார் மர்லின். சிறு வயதிலேயே அம்மா மனச்சிதைவுக்கு ஆளாகி அம்மாவை காப்பகத்தில் சேர்த்துடுறாங்க. அதனால் இவங்க அம்மா இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க. ஆதரவற்றோர் இல்லத்திலும் பிறகு குழந்தை இல்லாத பல தம்பதியரிடமும் வளர்ந்தார். 16 வயதில் செய்து கொண்ட திருமணமும் இவருக்கு நல்ல வாழ்க்கையை தரவில்லை. 1944இல் டேவிட் கொனோவர் என்ற புகைப்பட கலைஞர் யாங் என்ற பத்திரிகைக்காக இவரை புகைப்படம் எடுத்தார். கவர்ந்தெழுக்கும் இவரது அழகை முதலாக வெளி உலகுக்கு கொண்டு வந்தது அவர்தான். விளம்பரங்களில் நடிக்க தொடங்கியவர் வெற்றிகரமான மாடலாக திகழ்ந்தார். திரைப்படத்தில் நடிக்கும் ஆசை பிறந்தது. தொடர்ந்து முயற்சி செய்தார். 1946இல் தனது பெயரை மர்லின் மன்றோ என்று மாற்றிக்கொண்டார். 1947இல் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். 26 வயசு. 1926 பிறந்தவர். 26 42 52ன்னு வச்சுக்கோங்க. 36 46 56. ஆனால் கிட்டத்தட்ட 21 வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்தில் சிறு வேடங்களில் தோன்றினார். 1950இல் வெளிவந்த தி அஸ்பால்ட் ஜங்கிள் மற்றும் ஆல் அபவுட் ஈவ் படங்கள் இவருக்கு புகழை தேடி தந்தன. டூ நாட் ஃபாதர் டு நாக் திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார். பணம், புகழ், செல்வாக்கு குவிந்தது. நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் இவரது திறமை அபாரமாக வெளிப்பட்டது. அதன் பிறகு ஏராளமான படங்களில் நடித்தார். இவரது நடை, உடையழகு மிகவும் பிரபலமானது. தங்க நிற முடியும், புன்னகை பூத்த முகமும், தங்கச்சிலை போன்ற உடல் என்று பலராலும் வர்ணிக்கப்பட்டார். அபரிமிதமான அழகும் பார்த்தவுடன் மயக்கும் தோற்றமும் கொண்டிருந்தார். இவரது ஒரு புகைப்படம் 1.25 கோடிக்கு ஏலம் போனது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். காற்றில் ஆடை பறக்காமல் இவர் பிடித்து கொள்ளும் காட்சி பிரபலமானது. அது 1955இல் வெளியான தி 7 இயர் இட்ச் என்ற படத்தில் வருவதாகும். அதுபோன்ற உலோகச் சிலையை 26 அடி உயரம் 15 டன் எடையில் செவார்ட் ஜான்சன் என்ற சிற்பி வடித்தார். அது மர்லின் மன்றோ பிறந்த ஊர் அருகே வைக்கப்பட்டுள்ளது. பல்லாண்டு காலம் புகழுடன் வாழ்ந்தவருக்கு கிடைக்கும் பெரும் புகழையும் பெயரையும் மிகவும் குறுகிய காலத்திலேயே இவர் அடைந்தார். கோல்டன் குளோப் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வென்றிருக்கிறார். ஒரு நடிகையாக மட்டுமின்றி பாடகி, இயக்குனர் என்ற மல்டிடாஸ்கிங் எபிலிட்டி திறன் பெற்றிருக்கிறார். உலகம் முழுவதும் பெண்களுக்கே உரித்தான தன்மை அந்த பன்முகத்திறன் எனப்படும் மல்டிடாஸ்கிங் எபிலிட்டி. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்த இவர் 36 வயதில் 1962இல் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்தார். இதுபோல்தான் இந்தியாவில் சில்கும் கூட. மறைந்து 50 ஆண்டுகள் ஆன பிறகும் இவரது புகழ் இன்னும் மங்கவில்லை. அமெரிக்க, ஐரோப்பிய சினிமாவின் அமர நட்சத்திரம் என்று இன்றளவும் புகழப்படுகிறார். இந்த வரலாறை படிக்கும்போது பெண் ஆளுமைகள் இந்த மாபெரும் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில், நானுமே ஒரு ஆண் தான், இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு 1000 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10 பெண்கள் மிகப்பெரிய ஆளுமையாக 1000 ஆண்களுக்கு கைதட்டு விழுகின்ற மக்களால், வெகுஜனங்களால் ஆதரிக்கப்படுகிற நேரத்தில் அதே எதிர்பாலினம் ஆதரிப்பு என்பது ஒரு வஞ்சித்தல் தனமான ஒரு குரூர பார்வையான அந்த ஒரு பாலின பாகுபாடு இருந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கு மத்தியில்
இந்த அம்மா வாழ்ந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.